ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸில். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இனிமேல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக மேக்ஸ் டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற சம்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பியை விட நம்மளுக்கு 20% குறைவாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையுமே நம்ம டேட்டாவாக நம்ம எடுத்து எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதில் யாரை பற்றி பேசலைன்னு பாருங்களேன். ஏ வந்து பியை விட 20% குறைவானவர் அப்படின்னு நம்மளுக்கு ஏவை பற்றின டேட்டாவை தான் நம்மளுக்கு சொல்கிறாங்களே தவிர பியை பற்றி அவங்க நம்மளுக்கு பேசவே கிடையாது. அப்போது அந்த பியை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 100% அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருக்கதை அப்ளை பண்ணி ஏக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ஏக்கு என்ன சொல்கிறாங்க, பியை விட 20% குறைவு அப்படிங்கிறாங்க. அப்போ பியை 100ன்னு வச்சோன்னா பியில் 20% கம்மி பண்ணி யாருக்கு வைக்கணும், ஏக்கு வைக்கணும். அப்போ ஏக்கு எவ்வளோ, 80%. ஸோ இதை எப்படி வைக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுதாப்பா? மறுபடியும் இருக்க சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு யாரை பற்றி பேசலைன்னு பார்த்தீங்கன்னா பியை பற்றி பேசலை. அதனால் அவங்கள என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 100%ன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏவை பற்றி எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டாங்க. ஸோ ஏ எவ்வளோ பார்க்குறாரு அப்படின்னா பி பார்க்குறத விட 20% கம்மியாக பார்க்குறாங்கங்கிறாங்க. அப்போ பியிலேருந்து 20% கம்மியான வேல்யூ தான் யாருக்கு, ஏக்கு. அப்போ நம்ம பி தான் 100ன்னு வச்சுட்டோமே. அப்போ ஏக்கு என்ன போட்டுக்கலாம், பியிலேருந்து 20 கம்மி பண்ணி 80 அப்படின்னு போட்டுக்கலாம். இது புரிஞ்சதா எப்படி போட்டோம் அப்படின்றது? ஓகே, வாங்க அடுத்து பார்ப்போம். ஒரு வேலையை ஏ 7.5 மணி நேரத்தில் முடிப்பாரானால், அப்போது ஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, பி எவ்வளவு நேரம் எடுப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி வந்து இப்போது எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வாங்க இங்கிலீஷ்லேயும் கொஷின் பார்த்தோம்னா, A does 20% less work than B. ஸோ ஏ வந்து பியை விட 20% லெஸ், 20% குறைவாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னது, இஃப் ஏ கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 7.5 hours அப்படிங்கிறாங்க. அதாவது ஏ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கையில் ஒரு வேலையை கொடுக்கும் போதில் 7.5 மணி நேரத்தில் அவங்களோட வேலையை முடிச்சிருவாங்களாம். என்ன கேட்டிருக்காங்க, தென் பி கேன் டூ இட் இன், பி வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. ஸோ வாங்க இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பிக்கு 100%ன்னு வச்சோம். பியிலேருந்து 20% குறைவு தான் ஏ. ஸோ அதை குறைச்சி நம்ம ஏக்கு 80% அப்படின்னு வச்சுட்டோம். ஸோ இந்த சதவீதம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் வேலை செய்யக்கூடிய திறமைகள் என்ன அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ இதை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. 2 பேரும் எவ்வளோ திறமையாக வேலை செய்வாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நம்ம எழுதியிருக்க இந்த சதவீதம் நம்மளுக்கு சொல்லுது. சரிங்களா? நம்மளுக்கு இது போக கொஷினில் வேறு என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ வந்து 7.5 மணி நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, இது நார்மல் ஃப்ராக்ஷன் எப்படி மாற்றுவோம், ஃபஸ்ட்டு இந்த 7ஐயும் 2ஐயும் பெருக்கிக்குவோம். 7 2 பெருக்கினா என்ன கிடைக்கும், 14ன்னு கிடைக்குமா? அதோட இந்த 1 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். இப்போ 14ஓட 1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 15ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 7 1/2 ஃப்ராக்ஷனும் 15/2 அப்படின்னு எழுதுகிற ஃப்ராக்ஷனும் 1. ஸோ நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த 7.5 நம்ம 15/2 மணி நேரம் அப்படின்னு நம்ம மாற்றிருக்கோம். சரிங்களா? நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்ன, பி எத்தனை நாளில் முடிப்பாங்க, அதாவது பி வந்து எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இதை நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் ஃபார்மேட்டில் தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? 80% திறமையுடைய ஏ என்ன பண்ணுறாங்க, 15/2 மணி நேரத்தில் அவங்க வேலையை முடிக்கிறாங்க. அப்போது 100% திறமையுடைய நபரான பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்வி. இதை நம்ம டேரெக்டாக நீங்கள் எப்படியே பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா அப்படியே சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேர்மாறல் எதிர்மாறல் இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். 80லேருந்து 100 நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த பக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து பாருங்களேன், 15/2 மணி நேரம் அப்படின்னு இருக்குது. அதாவது 80% திறமையுடைய ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வேலையை 15/2 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்போது
பியை பார்த்தோம் அப்படின்னா ஏவை விட திறமை எவ்வளோ இருக்காங்க, திறமை வந்து அதிகமான நபராக தான் யார் இருக்காங்க, பி இருக்காங்க. அப்போது பி ஒரு வேலையை வேகமாக செய்வாங்களா கம்மியாக செய்வாங்களா, அதிகமாக திறமை இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏவை விட ரொம்ப சீக்கிரமாகவே அந்த வேலையை முடிச்சிருவாங்க தானே. அப்போது பிக்கு என்ன ஆகும் அப்படின்னா நேரம் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். அதனால தான் இது வந்து நம்ம திறமைக்கு எழுதுனது அப்படிங்கிறத கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னது. ஏன்னா இது திறமைக்கானது அப்படின்னு தெரிஞ்சாதான் திறமை அதிகமாக இருக்கிற நபர் கம்மியாக மணி நேரத்துலேயே முடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மணி நேரம் குறையும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சு போட முடியும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம நேர்மறை எதிர்மறைகளுக்கு எழுதியாச்சு. ஸோ 2 பக்கமும் ஆரோ மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு 2 பக்கமும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் அதிகரிச்சு ஒரு பக்கம் கம்மியாகியும் இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம நேர்மறை எதிர்மறையில் சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி எழுதுவோம், நமக்கு தெரிஞ்ச 2 வேல்யூமே நம்ம என்ன பண்ணுவோம், பின்னமாக நம்ம அப்படியே போடுவோம். ஸோ இந்த 2 பக்கம் மாறி மாறி வந்ததுன்னா பின்னத்தில் அப்படியே போடுவோம். அப்போ எப்படி போடுவோம், நம்ம 80/100 அப்படின்னு அப்படியே போடுவோம். இன்னொரு வேல்யூ இருக்குது இல்லையா, அதை பக்கத்தில் பெருக்கல் போட்டுக்கிடுவோம். அப்போ இன்ட்டு 15/2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிடுவோம். சரிங்களா? ஓகே, போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பிஏ வந்து எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்க அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அடித்து கொடுப்போமா, ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 10 15 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிப்போம்ப்பா. அப்போது I 2 10 I 3 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 8 அடிப்போம். 1 2 2 4 2 8ன்னு வரும். இந்த 2 4 அடிப்போம். 1 2 2 2 2 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கீழே வேறு எதுவுமே இல்லை, அப்போ மேலே பெருக்கி போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு 2 மிச்சம் இருக்குது, இங்கே ஒரு 3 மிச்சம் இருக்குது. அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 2ஐயும் 3ஐயும் பெருக்க என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்குமா. அப்போ அந்த 6 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. இங்கே இருக்குன்னு பாருங்கள், எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷன் 7 கொடுத்துருக்காங்க இல்லையா, 6 மணி நேரம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். போட்டுட்டோமா, எப்படி போட்டோம் அப்படின்றது நம்மளுக்கு புரியுதா. ஸோ இந்த சம்ம தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடலில் நம்மளுக்கு வந்து சம்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த கொஷினில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வரியை நீங்கள் எப்படி வாசித்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதும், இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு டேட்டாவாக எழுதுகிறோம் அப்படிங்கிறதும் முக்கியம். இது திறமையை குறிக்கிறது அப்படிங்கிறதையுமே கவனமாக ஞாபகத்தில் வச்சு சம் போட்டோம் அப்படின்னா இந்த சம்மில் நம்மளுக்கு தப்பாகிறதுக்கு சான்ஸே இல்லை. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம அடுத்த சம் பார்த்துடலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது சிம்பிளிஃபிகேஷனில் வரக்கூடிய சம். வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 963 + 476 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ப்ளஸ் அதே 963 - 476 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்த நம்பரே தான் ரிப்பீட் ஆகுது, அதையும் கவனமாக பார்க்கணும். கீழே என்ன கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 963 × 963 + 476 × 476. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் சம்மில் சால்வ் பண்ணும்போதில் அதே நம்பரே நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பருக்கு நம்மள ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ 963 இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸுனோ இல்லை ஏனோ வச்சுக்கலாம். ஸோ 963 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளா வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இந்த சம்மில் இன்னொரு நம்பர் என்ன இருக்குது, 476ன்னு இருக்குது. ஸோ அந்த 476 என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 நம்பரை தவிர நம்மளுக்கு என்ன இல்லை, சம்மில் வர நம்பர் எதுவுமே இல்லை. அதனால் இந்த 2 நம்பருமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நம்பரை ஏவாகவும் இன்னொரு நம்பரை பியாகவும் வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த சம் எப்படி மாறும் அப்படின்னு பாருங்கள். 963 ஏவாக மாற்றிட்டோம். அப்போ இது என்ன ஆகும், ஏ ப்ளஸ் அப்படின்னு வரும். 476 பியாக மாற்றிட்டோம். அப்போ என்ன ஆகும், a + b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். அப்போ இந்த இடம் நம்மளுக்கு இந்த ப்ளஸ் தான் மைனஸாக மாறி இருக்குது. அப்போ இது அப்படியே a - b த ஹோல் ஸ்கொயர் மாறுமா, அதில் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, a - b த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ கீழே என்ன இருக்குதுன்னு பாருங்களேன், 2 தடவை நம்மளுக்கு 963ன்னு இருக்குது. அப்போது a × ஏன்னு வருமா, அப்போ அது என்னது a² அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா a² அப்படின்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிட்டாச்சு. அடுத்து பாருங்கள் 476 × 476ன்னு இருக்குது. நம்ம 476க்கு பின்னா பேர் வச்சுருக்கோம். அப்போ b × பின்னு வருமா, அதை நம்ம b² அப்படின்னு போட்டாச்சு. அப்போ இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஏபின்னு நம்ம பேர் வச்சதுபடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலாட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ எப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு ஏதாவது ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் a + b த ஹோல் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இங்கே பாருங்கள் a - b த ஹோல் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா படி தான் என்ன பண்ண போகிறோம், இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா, வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம a + b த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா போட போகிறோம்.
ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னப்பா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அதுதான். சரிங்களா? போட்டாச்சு. நடுவில் ப்ளஸ் இருக்குல்ல, அதை அப்படியே போட்டுக்கிட்டோம். அடுத்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல, அதையும் போட்டுடலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டாச்சு. நம்மளுக்கு கீழே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா எதுவும் இல்லை, அதனால் அதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம மேலே ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள் ப்ளஸ் 2ab இருக்குது, இங்கே பாருங்கள் மைனஸ் 2abன்னு இருக்குது. அப்போ அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2a ஸ்கொயர்னு கிடைக்கும். அதை போட்டாச்சு. அடுத்து என்ன மிச்சம் இருக்குது? இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அதையும் நம்ம போட்டாச்சு. இப்போ கீழே நம்ம வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் அதை நம்ம அப்படியே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னே வச்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்களேன், மேலே ரெண்டு இதுலேயுமே 2 இருக்கா? அப்போ அந்த 2 தூக்கி காமனாக போடுவோம். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? இங்கே மிச்சம் நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் இருக்குது. இங்கே மிச்சம் 2 போயிடுச்சுன்னா பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ பி ஸ்கொயர் மட்டும் போட்டாச்சு. நல்ல ப்ளஸ் இருந்ததுனால ப்ளஸ் அப்படியே போட்டுட்டோம். அப்போ 2 காமனாக எடுத்ததுக்கப்புறம் இந்த டைம் என்ன ஆகிடுச்சு? 2 × ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ஆகிடுச்சு. ஸோ கீழேயுமே நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? வெறும் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 2 தான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து கீழே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் 2 தான் வரும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபார்முலா நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம பார்த்தாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? புரிஞ்சது தானே? எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 2 தான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த சம் எப்படி போட்டோம் அப்படின்னு புரிஞ்சது தானே? வாங்க அடுத்த சம் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. அப்போது ஒரு நகரத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்கிறாங்க. அப்படி கணக்கெடுப்பு செய்யும் போதில் ஒரு ஆண்டுக்குமே என்ன ஆகுது அப்படின்னா 6% அதிகரிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 23, 87, 65 இருந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது 2018ஆம் ஆண்டு அவங்க பார்க்கும்போதில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23, 87, 65 அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நம்ம என்ன கேட்டிருக்காங்க? 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. அதாவது 2018க்குரிய டேட்டாவை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது அப்படிங்கிற டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். The population of a town is increasing at the rate of 6% per annum. ஸோ ஒரு இடத்திற்கும் 6% என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்குது. அந்த ஒரு நகரத்துடைய மக்கள் தொகை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2018 இட் வாஸ் 238,765 in the year of 2018. 2018 படி பார்க்கும்போது நம்மளுக்கு 238,765 அப்படின்னா மக்கள் தொகை இருந்தது. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் த இயர் 2020. 2020 நம்மளுக்கு பாப்புலேஷன் எவ்வளோ இருந்தது அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ வாங்க இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து பர்சன்டேஜ் மெத்தட், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ பர்சன்டேஜ் மெத்தடில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ப்பா. ஏன்னா அவங்க ஒரு சில சம்மில் எத்தனை சதவீதம் அதிகரிக்குதுன்னு கொடுப்பாங்க, எத்தனை சதவீதம் கம்மியாகுதுன்னு கொடுப்பாங்க. நம்மளுக்கு வருஷத்தை வந்து பின்னாடி போடுவாங்க. அதாவது 2020 கொடுத்துட்டு 2018 கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த சம்மில் நிறைய மாற்றி கொடுப்பாங்க. அப்படி நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாற்றி கொடுக்குறாங்க, ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் மெத்தடில் போடும்போது நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு காம்பவுண்ட் இடத்துல நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல எதை வைக்கணும் அப்படின்னு பார்த்து உங்களால் கன்ஃபார்மாக போட முடியும். ஸோ மேக்ஸிமம் பர்சன்டேஜ் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் போட்டாலுமே ஆன்சர் வரும். ஸோ அதையுமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 2018 23, 87, 65 மக்கள் தொகை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 2020 தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கான க்ளூவாக தான் நம்மளுக்கு 6% ஆண்டுக்கு அதிகரிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2018 படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? 6% அதிகரிக்குது இல்லையா? அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்குமே 6% அதிகரித்து கொண்டு போகணும். அதாவது இப்போ 2018 நம்மளுக்கு மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க இல்லையா? இதிலேருந்து 2019 வர்றதுக்கு என்ன ஆகும்? ஒரு 6% அதிகரிச்சிருக்கும். அப்போ 2018 மக்கள் தொகையில் 6% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை
நம்ம வந்து 2018 மக்கள் தொகையோடு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு என்ன ஆகும், 2019 மக்கள் தொகையாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 2019 நிப்பாடக்கூடாது, நம்மளுக்கு 2020 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 2020 நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு 6% என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம 2019 மக்கள் தொகையோடு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2020க்கான மக்கள் தொகை கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2018 மக்கள் தொகை கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கான 6% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 6% எப்படி கண்டுபிடிப்போம், இன்ட்டு 6/100 அப்படின்னு போடுவோமா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த 100ஐயும் இதையும் நம்ம அடித்து கொடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி போடலாம். ஸோ அதுவே நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக தான் வரும். இன்னும் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக இது 6ஆல் பெருக்கிட்டு கீழே /100 இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம். எப்படி போகிறோன்னு புரியுதாப்பா. டேரெக்டாக 6ஆல் பெருக்கிட்டு அந்த ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சரை அப்படியே எழுதிட்டு கீழே /100 போடணும்ல, அப்படி 100 போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுட்டோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு 6 சின்ன நம்பர் தானே, ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். அதனால் இது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 14325.90 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக வருது. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க 6%. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், நம்ம 2018 மக்கள் தொகையோடு நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 2018 மக்கள் தொகையும் 6% கண்டுபிடிச்சதையும் நம்ம ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2019 மக்கள் தொகை என்ன அப்படின்னு கிடைக்கும். அது கிடைச்சிருச்சா, 2530.90 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு 2019 மக்கள் தொகை. நம்ம என்ன பண்ணணும், 2020க்கு கண்டுபிடிக்கணும். 2020க்கு எப்படி கண்டுபிடிப்போம், மறுபடியும் இந்த 2019 மக்கள் தொகைக்கு ஒரு 6% எடுக்கணும். அப்போ இன்ட்டு 6/100 போடுவோமா, இதையும் நம்ம அப்படியே தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 6 என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக இதை கூட போய் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வருமா, அந்த ஆன்சரை அப்படியே போட்டாச்சு. இப்போ பாயிண்ட் வைக்கிறது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா, அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். /100 அப்படின்னு வரும்போது அங்கேயுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ நம்ம மொத்தமாக எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், இப்போ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு நம்ம ஆன்சரை எழுதிக்கணும். இதுதான் நம்ம 2019க்கு அப்புறமா நம்ம கண்டுபிடிச்சிருக்க 6% அதிகரிப்பு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், 2020 வேணும்னா 2019 மக்கள் தொகையை எழுதி அதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க 6%ஐயும் எழுதி 2ஐயும் கூட்டணும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2020க்கான மக்கள் தொகை கிடைக்கும். 2 கூட்டும்போது என்ன விடையாக கிடைக்குதுன்னு பாருங்கள், 2682 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ நம்ம எப்பயுமே ஆப்ஷனில் நம்மளுக்கு பாயிண்டில் கொடுக்கல அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஹோல் நம்பராக மாற்றிக்கணும். இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, 3 தான் இருக்குது. நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி ஒரு நம்பரை ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு 5க்கு சின்ன நம்பர் இருந்ததுன்னா முன்னாடி ஒரு நம்பரை ஆட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 தான் இருக்குது அப்படிங்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க எல்லாத்தையும் விட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 268276 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். சரிங்களா. எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், 268276 ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேப்பா. இந்த சம் எப்படி போட்டோம் அப்படின்னு புரிஞ்சது தானே. ஸோ இது பர்சன்டேஜ் மெத்தட் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு வேளை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2018 மக்கள் தொகை கொடுத்துருந்தாங்கல்ல, அதை பிரின்சிபல்னு எடுத்துக்கிடணும். 6% அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதுதான் நம்மளுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 6 தான் நம்ம 6%ன்னு வச்சுக்கிடணும். நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, 2018 2020 வரை கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க, மைனஸ் பண்ணி பாருங்கள், 2 வருஷம் இருக்கா. அப்போ அந்த 2 வருஷம் தான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸாக இருக்கும். ஓகேவா. அந்த 2 வருஷம் தான் நம்மளுக்கான நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம 2 அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு P தெரியும், N தெரியும், R தெரியும். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டுடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 த ஹோல் பவர் N. Pக்கு வந்து 23 87 65 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Rக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Nக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதே நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ அதை டெசிமலில் வந்து நம்ம மாற்றி கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். இந்த சம் புரிஞ்சது தானே. ஸோ இதை நீங்கள் எந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மெத்தட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஓகேவா. வாங்க அடுத்த சம் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்,
5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு 20,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதலீடு செய்கிறாங்க. அப்படி முதலீடு சேரும்போது ஒரு தனி வட்டி கிடைக்கிது இல்லையா, அந்த தனி வட்டி என்னவா இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா, இதை படித்ததான் தெரியும், வாங்க படிப்போம். அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 3,000 அதிகம். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5 வருஷத்துக்கு 20,000 ரூபாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனி வட்டியில் முதலீடு செய்கிறாங்க. அதே மாதிரியே 15,000 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே 5 வருஷத்துக்கு தனி வட்டியில் முதலீடு செய்கிறாங்க. நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமே என்ன கிடைக்கும், ஒரு தனி வட்டி கிடைக்குமா? அந்த தனி வட்டியில் 20,000 ரூபாய்க்கு கிடைச்ச தனி வட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு கிடைச்ச தனி வட்டியை விட 3,000 ரூபாய் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வட்டி வீதம் காண்க, ஆண்டு வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கும் ஆரோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கிலீஷ்லேயும் கொஷின் பார்த்தலாம். இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 20,000க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க. பி மோர் தேன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 50,000 பை 3,000 in 5 years. அப்போ 5 வருஷத்துக்கு 20,000 போட்டிருக்காங்க. அதே மாதிரியே 5 வருஷத்துக்கு 15,000 போட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு தனி வட்டியாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போதில் 20,000 ரூபாய்க்கு கிடைச்ச தனி வட்டி அமௌண்ட் 15,000 ரூபாய்க்கு கிடைச்ச வட்டி தொகையை விட 3,000 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? த ரேட் பர்சன்ட் பெர் annum is, ஆண்டோடைய அந்த வட்டி வீதம் என்ன அப்படின்னு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சிடலாமா? நாங்கள் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சம்முக்குள்ளே போய் அப்படியே புரிஞ்சு பாருங்கள், ஈஸியாக புரியும். கவனமாக பாருங்கள். 15,000 ரூபாயை 5 வருஷத்துக்கு அதே வட்டி வீதத்தில் முதலீடு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரியே 20,000 ரூபாயை அதே வருஷத்துக்கு அதே வட்டி வீதத்துக்கு நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அங்கேயும் நம்மளுக்கு ஒரு வட்டி வீதம் கிடைக்கும். ஸோ இந்த 20,000 ரூபாய்க்கும் இந்த 15,000 ரூபாயிலேருந்து நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கே தவிர எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம முதலீடு பண்ணுறோன்றதுலேயும் வித்தியாசம் கிடையாது. வட்டி வீதமும் ரெண்டுத்துக்குமே சமம் தான், அதுலேயும் வித்தியாசம் கிடையாது. அப்போது இந்த நம்மளுக்கு கிடைக்கிற வட்டியில் வித்தியாசம், அந்த வட்டி தொகையில் வித்தியாசம் வர்றதுக்கான காரணம் அசலில் இருக்கிற வித்தியாசம் தான் இல்லைங்களா? இது நம்மளுக்கு அதே ஆண்டு தான், ஆறும் நம்மளுக்கு அதே ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். அப்போது இந்த வட்டி தொகையில் நம்மளுக்கு வர வித்தியாசம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசல் தொகையில் இருக்கிற வித்தியாசம் தான் காரணம். அப்போ அசல் தொகையில் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். அந்த 5,000 ரூபாய் தான் நம்மளுக்கு 20,000 ரூபாயில் கூட இருக்குது. ஏன்னா 15,000 ரூபாய்க்கு என்ன வட்டி கிடச்சிருக்கோ அதே தான் 20,000 ரூபாயில் போட்ட 15,000 ரூபாய்க்கும் கிடச்சிருக்கும். அந்த மிச்சம் 5,000 ரூபாய் நம்ம அடிஷ்னலாக போட்டிருக்கோம் இல்லை, அதிகமாக படுத்தி போட்டிருக்கோம்ல, அந்த அதிகமாக இருக்கிற 5,000 ரூபாய்க்கு தான் அதிகமாக வந்த வட்டி பணமும் இருக்குமா? கரெக்டு தானே? இந்த இடம் புரிஞ்சால் தான் நம்ம அடுத்து சால்வ் பண்ண போகிறது புரியும்ப்பா. கவனமாக புரிஞ்சுக்கோங்க. 15,000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி போடுறோமோ, எவ்வளோ ஆண்டுக்கு பண்ணுறோமோ அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம், 20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற 15,000 ரூபாய்க்கும் அதே வட்டி வீதத்துக்கு அதே வருஷத்துக்கு அதே தொகை தானே கிடைக்கும். அப்போது எங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும்? அந்த 20,000 ரூபாயில் அடிஷ்னலாக இருக்க அந்த 5,000 ரூபாய்க்கு வந்த வட்டி தானே நம்மளுக்கு அடிஷ்னலாக இருக்கும். அதனால தான் அந்த 5,000 ரூபாயை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆக மொத்தம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்க்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னா நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ அந்த 5,000 ரூபாய்க்கான வட்டி தான் நம்மளுக்கு 3,000 ரூபாய் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த 3,000 ரூபாய் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இது ரெண்டுத்துக்கும் அதிகமாக இருக்கிற அந்த 5,000 ரூபாய்க்கான வட்டி தான் இந்த 3,000 ரூபாய் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். பிரின்சிபல் நம்மளுக்கு இந்த 5,000 ரூபாய், ஏன்னா இந்த 5,000 ரூபாய்க்கான வட்டி தான் நம்மளுக்கு என்னது 3,000 ரூபாய். அதனால் நம்மளுக்கு இப்போ பிரின்சிபல் என்ன ஆகிடுச்சு, 5,000 ரூபாய்னு ஆகிடுச்சு. எத்தனை வருஷத்துக்கு போட்டிருந்தோம்? 5 வருஷத்துக்கு போட்டிருந்தோம். வட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 3,000 ரூபாய் கிடச்சிருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வட்டி வீதம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? SI = PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிருமா? வாங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு SI போடணும். நம்மளுக்கு வட்டி என்னதுப்பா? 3,000 ரூபாயா? போட்டாச்சு. 3,000 ரூபாய் = P போடணுமா? P எவ்வளோ? 5,000 ரூபாய் போட்டுருவோமா? 5,000 ரூபாய் போட்டாச்சு. இன்ட்டு N போடணுமா? இன்ட்டு 5 போட்டாச்சு. நம்மளுக்கு R தெரியாதா? இன்ட்டு R போட்டாச்சு. அடுத்து என்னது? /100 /100 போட்டாச்சு. அப்போ இங்கே என்ன ஆகும்? இங்கே 2 0 இங்கே 2 0 அடிச்சிடலாமா? அடிச்சாச்சு. நம்மளுக்கு என்ன வேணும்? R மட்டும்தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? Rஐ மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டோன்னா இந்த 5 இந்த 50 ரெண்டுமே ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் போகுமா? ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் மல்டிப்ளை இருக்கிறது போகிறது என்னப்பா ஆகும்? டிவைட் ஆகுமா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள் இந்த இடத்துல.
இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா RS = 3000 டிவைடட் பை 50 × 5ன்னு வருமா? இதை அடித்து கொடுத்தா நம்மளுக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிடும். அடிப்போமா? ஒரு 0 ஒரு 0 அடிச்சிடுவோமா? இப்போ ரெண்டுமே 5 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம்ல. 1 5 is 5, 6 5s are 30, 0 அப்படின்னு வரும். அடுத்து மறுபடியும் 5 கேன்சல் பண்ணுங்கள். 1 5 is 5, ரிமைண்டர் 1, 5 2s are 10ன்னு வரும். அப்போ நமக்கு எவ்வளோ வருது? 12 அப்படின்னு ஆன்சராக கிடைக்கிது இல்லையா? அப்போது 12% நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 12% அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ டேரெக்டாக PNR/100 ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கிது. எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 12%. அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுதா? ஸோ இங்கே பாருங்கள், சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 12% அப்படிங்கிறது தான் ஆன்சராக கிடைக்கும். இந்த சம் புரிஞ்சது தானே? ஸோ எதனால் இங்கே நம்ம 5000 எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். ஏன்னா இங்கேயும் 15000 இங்கேயும் 15000 வித்தியாசம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 15000 போனது போக அந்த 5000க்கு தான் நம்மளுக்கு அதிகப்படியான வட்டி கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சம் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக கொண்டு போய் போட்டுடலாம். சரிங்களா? இந்த சம் புரிஞ்சது தானே? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 எண்களின் மீச்சிமானது 120 எனில், அதாவது ஒரு 3 எண்கள் இருக்குப்பா, 3 வெவ்வேறு எண்கள் இருக்குது. ஸோ அந்த 3 எண்களோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 120 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவாக இருக்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவா அப்படின்னு பார்த்த உடனே HCF கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சம் போட போயிடக்கூடாது. கொஷினை ஃபுல்லாக கடைசி வரை வாசிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். மீப்போவாக இருக்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எது HCF வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சம் நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஷன்லேருந்து தான் கொண்டு போய் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு 3 நம்பருக்கு LCM 120 வருது அப்படிங்கிற பட்சத்தில் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது நம்மளுக்கு HCF-ஆக இருக்காது அப்படின்னா நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து கொண்டு போய் சால்வ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்லேருந்து கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குற LCMல ஒன்றுலையுமே ஆப்ஷனில் இருக்கிற நம்பர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணி பார்க்கணும். அப்படி கேன்சல் பண்ணும்போதில் நம்மளுக்கு எந்த ஒரு மீதியுமே வராமல் முழுசாக கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் HCF-ஆக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை முழுசாக கேன்சல் ஆகலை, நம்மளுக்கு பாயிண்டில் ஆன்சர் வருது, இல்லாட்டி ஏதாவது ரிமைண்டர் வருது அப்படின்னா அந்த நம்பர் நம்மளுக்கு HCF-ஆக இருக்க சான்சஸ் கிடையாது. சரிங்களா? வாங்க ஒரு நம்பரை எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ LCM 120 கொடுத்துட்டு HCF-ஆக எது இருக்காது அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 இருந்தது இல்லையா? ஸோ அப்போது 120-ஐ 8ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். 8ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா என்ன வரும்? நம்மளுக்கு 4 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா? 4 2s are 8 வரும், 4 3s are 12ன்னு வரும். இங்கே 0 இருக்க போட்டுக்கிட்டாச்சு. இப்போ 2 13 அடித்தோன்னா 1 2 is 2, 15 2s are 30 அப்படின்னு வரும். இப்போ நம்மளுக்கு 15 divided by 1ன்னு வருது. அப்போ 15 தான் ஆன்சர். அப்போ இது நம்மளுக்கு முழுசாக அடியுது. அப்போது 8 HCF-ஆக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இது நம்மளுக்கு ஆன்சராக வராது. சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் என்னது? 12 கொடுத்துருக்காங்களா? அதை சால்வ் பண்ணி பாருங்கள். 120 divided by 12 அப்படின்னு போடுறோம். என்ன வரும்? 12 டேபிளாலே அடிப்போம். 1 12 is 12, 10 12s are 120 அப்படின்னு வரும். அப்போ 10 by 12ல் ஆன்சர் நம்மளுக்கு 10ன்னு தான் வரும். அப்போ 10 நம்மளுக்கு முழு நம்பர் ஆன்சர் வருது. அப்போ இதுவுமே நம்மளுக்கு என்னவா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCF-ஆக இல்லாமல் இருக்காது. ஏன்னா முழுசாக அடியுது அப்படிங்கிறதுனால 12மே நம்மளுக்கு HCF-ஆக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு ஆன்சராக வராது. சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 24 and 35 கொடுத்துருக்காங்களா? இதனுடைய சால்வ் பண்ணி பார்ப்போம் வாங்க. அப்போது 120-ஐ 24ஆல் அடித்தா என்ன வரும்? 12 டேபிள் அடிப்போம். 12 2s are 24ன்னு வரும். 10 12s are 120ன்னு வரும். 10 அடிக்கலாம் இல்லையா? 1 2 is 2, 5 2s are 10ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு 5ன்னு ஆன்சர் வருது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு முழுசாக கேன்சல் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அது என்ன ஆகாது? ஆன்சராக நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா 24 HCF-ஆக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல செக் பண்ணி பார்த்துட்டோம், அதுவுமே நம்மளுக்கு முழுசாக அடியுது. அப்போ அதுவுமே HCF-ஆக இருக்கலாம். ஆப்ஷன் பியில் செக் பண்ணி பார்த்தோம், அங்கேயுமே நம்மளுக்கு முழுசாக அடியுது. அப்போ அதுவுமே HCF-ஆக இருக்கலாம். ஆப்ஷன் சியில் செக் பண்ணி பார்த்தோம், அதுவுமே நம்மளுக்கு HCF-ஆக இருக்குது. ஏன்னா முழுசாக அடியுது. அப்போது இந்த 3 ஆப்ஷனுமே நம்மளுக்கு HCF-ஆக இருக்குன்ற வாய்ப்பு இருக்குன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த 3 ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக சால்வே பண்ணாமல் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். நம்மளுக்கு கன்ஃபார்மாக என்ன தெரியும்? ஏபிசி 3 ஆப்ஷன் இருக்கிறதுமே HCF-ஆக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கன்ஃபார்மாக தெரியுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? டியை சால்வ் பண்ணாமே நம்ம டி தான் ஆன்சர் அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். ஒரு வேளை
உங்களுக்கு எக்ஸாம் டைமில் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆன்சர் கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம ஆன்சராக மார்க் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இப்போ நம்ம ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கதும் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். 120-ஐ 35ஆல் அடிக்கணும். 5 டேபிள் அடிப்போமா? 5 2s are 10 வரும், மிச்சம் 2, 5 4s are 20 அப்படின்னு வரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 7 5s are 35 அப்படின்னு வரும். ஸோ 24 வந்து 7 டேபிளில் போகாது. அப்போ நம்மளுக்கு 24/7 அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்டில் வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 தான் HCFாக வராது. ரீசன் என்ன? எல்சிஎம்மை அது முழுசாக என்ன பண்ணலை, கேன்சல் பண்ணலை. முழுசாக எல்சிஎம் வந்து அதில் டிவைட் ஆகலை. அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம 35 தான் நம்மளுக்கு HCFாக இருக்காத நம்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கிற 35 தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் எல்லோரும் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை ஃபுல்லாக லாஸ்ட் வரை ரீட் பண்ண மாட்டாங்க. இந்த மீபோவா HCF அப்படின்னு பார்த்த உடனேவே டேரெக்டாக சம் சால்வ் பண்ண போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு எல்சிஎம் கேன்சல் ஆகி HCFாக வரக்கூடிய ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக ஆன்சராக மார்க் பண்ணிவிட்டு அடுத்த சம் போயிடுவாங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ கொஷின் எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கடைசி வரை ரீட் பண்ணணும். லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, இருக்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவரை நம்ம லாஸ்ட்டாக ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம 3 ஆப்ஷனையும் சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆப்ஷனை சால்வ் பண்ணும்போதில் அது வராது அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். கொஷினையும் ஃபுல்லாக வாசிக்கணும், எல்லா ஆப்ஷனையும் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த கேர்லெஸ்னஸில் வர அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரீசெண்டாக நடந்த குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்ருக்கோம். அதில் மேக்ஸில் ஸோ மிக்சடு டாபிக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரியே அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசனிங் டாப்பிக்லேருந்து இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுப்பா, இனிமேல் வெயிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைமே கிடையாது. ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதை உங்கள் டைம் ஒதுக்கி கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நம்ம டெஸ்ட்டு கொடுக்குற அன்றைக்கி டெஸ்ட் எழுதி பாருங்கள், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து அந்த வாரத்தில் மிச்ச நாட்கள் இருக்குது இல்லையா, அதில் ஃபுல்லாகவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் மேக்ஸ், ஒரு நாள் ரீசனிங் அப்படின்னு மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ உங்களுக்கு போடுறதுக்குமே என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக போடுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம டாபிக்ஸ் வந்து எல்லா டாப்பிக்லேருந்துமே சம்ஸ் கவர் ஆகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி சம்மே பார்த்திங்க அப்படின்னா எல்சிஎம் HCFல ஒரு சம், அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சம், பர்சன்டேஜில் ஒரு சம், சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு சம் அப்படிங்கிற மாதிரி எல்லா சம்முமே ஒரு டாப்பிக்லேருந்துமே கவர் ஆகிற மாதிரி தான் கொண்டு வந்துடணும். ஸோ உங்களுக்கு ஓவராலாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த செஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்மளுக்கு மேக்ஸில் எடுக்கிற ஒரு மார்க்குமே நம்ம கட் ஆஃபில் வந்து முன்னாடி போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.